அவனுடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பவும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம் மற்றும் 26 to 28 வரை உள்ள வசனங்கள். எசேக்கியேல் 2 அதில் 1, 2. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4, 5 மற்றும் 8 ஆகிய வசனங்கள். இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் வாலிபர் கிண்ணறங்களை வாசிக்கிறதும் நின்று போயிற்று. அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. ஆமென். அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். 2ஆம் அதிகாரத்துல 1, 2. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. ஹல்லேலூயா. போதும். ஆமென். அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யாரை பத்தி இங்க சொல்லியிருக்கு? என்னோடே பேசும்போது அப்படின்னு போட்டிருக்கு. அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். என்னுடைய, அதாவது காலூன்றி நிற்கும்படி செய்தது. இது யாரை பத்தி எழுதியிருக்கு? இதுக்கு முந்தின அதிகாரத்தில் வாசிச்சோமே, அது யாரை பற்றி எழுதியிருக்கிறது? உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சுன்னா நேர 8ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 8ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும், கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். இவர் யார்? இவரு சரி வாசிங்க. இவர் இயேசுவா? அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய். அப்ப இது யார்? இது ஆவியானவர். அப்படிதானே? முதல் அதிகாரத்தில் வாசதும் யாரை பத்தி தான்? அது ஆவியானவரை பற்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆவியானவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, இஸ் a rainbow of your future. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய எதிர்காலத்தின் வானவில்லாக யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வானவில் அப்படின்னால என்னது? ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிதானே? ஒரு ஹோப். He is a hope of your future. Holy Spirit is the rainbow of revival. எழுப்புதலுக்குரிய வானவில்லாக, ஒரு நம்பிக்கையாக இருக்கிறவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்ப முதல் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சது எல்லாமே யாரை பத்தி தான் வாசிச்சிருக்கிறோம்? ஆவியானவரை பத்தி தான் வாசிச்சிருக்கிறோம். சரி, அப்போஸ்தலர் 1, 4, 5 மற்றும் 8. 4, 5 மற்றும் 8. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது
நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். அப்படிதானே? அப்படிதானே? நான் எப்பவுமே நான் சொல்வதுண்டு, நம்ம மூழ்கி தான் என்ன செய்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம். கரெக்டு தானே? அதான் வசனத்தின்படி இல்லையா? சும்மா உங்களை நிற்க வச்சு உட்கார வச்சு தெளித்து கொடுத்துருக்காங்கன்னு அது என்ன இல்லை, அது ஞானஸ்தானம் அல்ல. உங்களை எப்படி அடக்கம் பண்ணுறோமோ, நீங்கள் இறந்து போயிட்டா உங்களை எப்படி அடக்கம் பண்ணுறோமோ அதே மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது, ஞான ஸ்நானம். அப்படிதானே? ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே அதன் சகல பிரமாணங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது அப்படி முக்கி எடுக்கும்போது நம்ம முக்காமல் விடுகிற ஒரே ஒரு அவயம் என்னதான், அது நாக்கு தான். அப்படிதானே? ஆமாம் தானேங்க? நாக்கை நல்லா உள்ளுக்குள்ளே என்ன பண்ணிடுறீங்க, மடக்கி வச்சுறீங்க. ஸோ எவ்வளோதான் எத்தனை தடவை ஞானஸ்நானம் கொடுத்தாலும் அந்த நாக்கு இப்படி தான் இருக்குது, உள்ளதான் இருக்குது. அதனால தான் ஆவியானவர் என்ன பண்ணார்னா அக்கினிமயமான நாவுகளை தந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேற எதையும் என்ன செய்யலை, தரல. பழைய ஏற்பாட்டில் கரம் இறங்கினது, நாவு பேசினது. புதிய ஏற்பாட்டில் நாவு இறங்கினது அப்படின்னா கரம் என்ன செய்யணும், பேசணும். அப்போ கரம் தான் என்ன செய்யணும், கிரியைகள் நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் கிரியைகள். பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய கை என்று சொல்லுகிற ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் கிறிஸ்துவை குறித்து பேசினார்கள். எந்த தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் அந்த தீர்க்க தரிசனத்தின் மையப்பொருள் யார் தான், இயேசு கிறிஸ்து தான். ஸோ புதிய ஏற்பாட்டில் ஆவியானவருடைய நாவு இறங்கி இருக்கிறது. அதனால கிறிஸ்து இயேசுவின் கிரியைகள் வெளிப்பட வேண்டும். பிரைஸ் காட். ஆமென். இந்த செய்திகளை கேட்கிற நோக்கம் எல்லாம் அதுவாக தான் இருக்கணும். இந்த செய்தி கேட்குறோம் அப்படின்னா அதன் மூலமாக கிறிஸ்துவை குறித்து இன்னும் ஆழமான வெளிப்பாடு பெற்று நாம் நிச்சயமாக கிறிஸ்து இயேசுவின் கிரியைகளை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னார், நீ எலும்புகளை பார்த்து பேசு. அப்படித்தானே? எலும்புகளை பார்த்து பேசு, ஆவியை பார்த்து தீர்க்க தரிசன உரை. சொன்ன உடனே வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், அவைகள் கால் ஊன்றி பெரிய சேனையாக நின்றது. இருக்கா அந்த வசனம்? வாசிங்க. 37:10 வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆமென். உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். நீங்க சொல்லும் போது, நீங்க கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அவருடைய வார்த்தையை கொண்டு நீங்க பேசும்போது, நீங்க பேசுறது அங்க நடக்க வேண்டும் என்றால் நீங்க பேச போது முதல்ல உங்களுக்குள்ள நடந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நீ விடுவிக்கப்படுவாய் அப்படி நீங்க சொல்றீங்கன்னா அந்த விடுதலை முதல்ல எங்க இருக்கணும், உங்களுக்குள்ள. உனக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சமாதானம் முதல்ல எங்க இருக்கணும், உங்களுக்குள்ள. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் முதல்ல எங்க இருக்கணும், உங்களுக்குள்ள. ஆவியின் பிரமாணம் எப்படி இருக்குன்னா, உங்ககிட்ட இல்லாத எதையுமே நீங்க என்ன செய்ய முடியாது, கொடுக்கவே முடியாது. அப்ப எசேக்கியேல் காலூன்றி பெரிய சேனையாக அந்த எலும்புகளை எழுப்ப வேண்டும் என்றால் முதலாவது அவன் காலூன்றி நிற்க வேண்டும். அதுதான் என்ன நடந்திருக்கு, 2ஆம் அதிகாரத்தில் நடந்திருக்கு. அதான் வாசிச்சோம். வாசிக்கிறீங்களா? அது எசேக்கியேல் 2:1-2. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் கால் ஊன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை கால் ஊன்றி நிற்கும்படி செய்தது. என்னை கால் ஊன்றி நிற்கும்படி செய்தது. நானே படார்னு எந்திரிச்சு நின்னுட்டேன்னு போடல. இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவது இலகுவாக மாறிவிடும். Allowing the Holy Spirit to cause you to stand rather than you trying. நாமே எழும்புவதற்கு முயற்சி பண்ணி இந்த கையை உண்டுமா அந்த கை உண்டுமா இப்படியுமா அப்படி திரும்புமான்னு இருக்காம, if you allow the Holy Spirit, ஆவியானவர் இடம் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, அவர் நீங்க காலூன்றி நிற்கும்படி செய்வார். அல்லேலூயா. Praise the Lord. Amen.
இன்னும் ஒரு விதத்துல சொன்னா முதல்ல சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? 1வது வசனம் என்ன போட்டிருக்கு? 2:1. மனுபுத்திரனே உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன். உன் காலூன்றி நில். இது ஒரு ஆலோசனையா கட்டளையா? இது ஒரு கட்டளை, அப்படித்தானே? இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் ட்ரை பண்ணி கீழ்ப்படுகிறேன்னு சொல்லாம ஆவியானவர் என்னை கீழ்ப்படிதலுக்குள்ளே நடத்துகிறார். ஹல்லேலூயா! என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? அப்படிதானே? இப்ப இந்த ஐடியாவோட புதிய ஏற்பாட்டுக்கு போய் 1 பேதுரு வாசிச்சு பாருங்க, 1 அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும். பாத்தீங்களா? இந்த கீழ்ப்படிதல் எப்படி வந்திருக்குது? ஆவியானவர், அப்படிதானே? கரெக்டா? ரோமர் 6 அதிகாரத்துல கடைசியில் என்ன போட்டுக்குன்னா, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அந்த பரிசுத்தமாகுதல், the process of being sanctified, அந்த பரிசுத்தமாகுதலை நடப்பிக்கிறவர் யாருன்னா ஆவியானவர். அவர் தான் அவங்களை என்ன பண்றாராம்? கீழ்ப்படிதலுக்கு நேராக நடத்துகிறார். அல்லேலூயா! விழுந்து போன மனுஷன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாதவனாய், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கூடாதவனாய் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். மாம்சமான ஆதாமின் சந்ததியால என்ன செய்ய முடியாது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே முடியாது. ஆனா ஆவியானவர் நம்மை கீழ்ப்படிதலுக்குள்ளே நடத்துகிறார். நம் புது சிருஷ்டிகளா இருக்கிறபடினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஆவியானவருக்குள் நாம் முத்திரை போடப்படுகிறோம். அந்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாகுதலின் பாதையை நடத்தி கீழ்ப்படிதலுக்குள்ள என்ன பண்றாரு? நடத்துகிறாரு. ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்க எத்தனை பேர் நான் கிறிஸ்துக்குள்ள பிறந்துட்டேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் கை உயர்த்துங்க சும்மா. கிறிஸ்துக்குள்ள பிறந்துட்டோமா? ஆமாவா? பிறந்துட்டோம், அப்படித்தானே? தப்பி தவறி பிறந்துட்டோம் பாஸ்டர், அப்படித்தானே? சில தாய்மார் சொல்லுவாங்க, பா உன்னை கஷ்டப்பட்டு பெற்றேன்ப்பா, சும்மா இல்லை, 3 நாளா இந்த வலி வருது அந்த வலி வருதுன்னு. அதே மாதிரி அப்படித்தானே உங்கள் நிமித்தமாக யார் யாரோ ஆவிக்குரிய கற்பவேதனை அடைந்து உங்களை என்ன செஞ்சிட்டாங்க? கிறிஸ்துவுக்குள்ளே பெற்று எடுத்தாச்சு. அல்லேலூயா! அவ்விதமாக கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க? பிறந்துட்டீங்க. அல்லேலூயா! இந்த பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. ரொம்ப முக்கியமாக நம்ம புதிய ஏற்பாடு சத்தியத்தின்படி பெந்தெக்கோஸ்தே நாளிலே நாவு வந்துருச்சு, அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? நாவு வந்துருச்சா இல்லையா? இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த குழந்தைக்கு தான் நாவு இருக்குது, இந்த குழந்தைக்கு நாவு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ அந்த குழந்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிட்டோம்? பேசி கேட்டுக்கிட்டோம். அப்படி முடியுமா? அந்த குழந்தை ஏதாவது பேசி கேட்குமா? அந்த குழந்தை அதிகாரம் செய்யுமா? ஒன்றும் செய்யாது. ஆனால் நாக்கு இருக்க தான் செய்யுது, அப்படித்தானே? ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, ஏன் அந்த குழந்தையா இருக்கும்போது அதுக்கு தேவையானதை கேட்க முடியல, கட்டளையிட முடியல, அதிகாரத்தை வெளிப்படுத்த முடியல? ஏன் அப்படின்னா அதுக்கு இன்னும் மைண்ட் என்ன செய்யலை? ஃபார்ம் ஆகலை, அப்படித்தானே? மைண்ட் என்ன ஆகலை? அதே மாதிரிதான் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் உருவாக 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 நீங்க எப்படி பேச ஆரம்பிச்சிருங்க தெரியுமா? நீங்க ஆவிக்குரிய முதிர்ச்சியோடு பேச ஆரம்பித்து விடுவீர்கள். இதை தான் 1 கொரிந்தியர் 13:11 சொல்றாரு, நான் குழந்தையா இருக்கும் போது குழந்தையை போல பேசினேன். அப்படித்தானே? சும்மா அந்நிய பாஷையில பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த சிந்தித்தேன்னு சேர்த்திருக்காரு, பார்த்தீங்களா? அதான் குழந்தை போல. ஏன்னா குழந்தை போல பேசு. பசிக்குது பால் வேணும்னா என்ன பண்றது? அப்படியா கேட்பீங்க? பசிக்குது பாலை கொண்டு வா, அப்படியா? அழுகுதான் தெரியும், அப்படித்தானே? கோயின்னு போட்டு அழுகும் இல்லைன்னா. ஆனால் அந்த தாய்க்கு மட்டும் தெரியும் எதுக்கு அழுகுது. இது டயப்பர் மாத்த, இது பால் நேரம் அப்படின்னு, அப்படித்தானே? அப்படியே ஆவியானவரும் நம்ம குழந்தைகளா இருக்கும்போது அப்படியே என்ன பண்றாரு. ஆனா நீங்க வளர்ந்த உடனே யோசிச்சு பாருங்க, 17 வயசுல படுக்கையிலே படுத்துக்கிட்டு பால் கொண்டானா கொண்டு வருவீங்களா? என்ன சொல்லுவீங்க? எந்திரிச்சு போய் ஏற, அவனுக்கு தேவை, அப்படித்தானே? அதை தான் குமாரத்துவத்தில் எதிர்பார்க்கிறோம். உங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்க சிந்தை வளர்ந்துருச்சுன்னா இனியும் போய் என்ன பண்ணிடக்கூடாது? ஆண்டவரே எதை கொடு, ஆண்டவரே எதை. நீ போய் என்ன பண்ணு? எடுத்துக்கோ. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்க சொன்னார். கேட்டாங்க இயேசு கிறிஸ்துட்ட, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. என்ன சொன்னாங்க? யோவான் ஸ்நானன் அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க. அப்ப இயேசு அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை திருஷ்டாந்தப்படுத்தும்படிக்கு ஒரு சிநேகிதன், அதுக்கப்புறம் ஒரு குமாரன், அப்படிதானே? ஏன் 2 பேர்த்தையும் கொண்டாடுறார் அப்படின்னா, சிநேகிதனிடத்தில் தான் இருதயத்தை வெளிப்படுத்த முடியும், அப்படிதானே? நினைச்சது பூரா ஃப்ரெண்டுல என்ன பண்ணலாம், சொல்லலாம். அதில் பாதி கூட மனைவிட்டு சொல்ல முடியாது, அப்படித்தானே? பாஸ்டர் அதெல்லாம் நல்ல ஃப்ரெண்டு கிடையாது இல்லையா? சரி, எனக்கு கேட்கும் தேவ பிள்ளைகளே, அப்போ என்னன்னா யோசிச்சு பாருங்க, ஃப்ரெண்ட், ஒரு ஃப்ரெண்டுகிட்ட எல்லாமே சொல்லலாம். ஸோ காட் சேஸ் prayer is something where I can reveal my heart to you. Praise God. தேவனுடைய இருதயத்தை தேவன் உங்களுக்கு திறந்து கொடுக்க முடியும். அதே நேரத்தில் குமாரன் வரும் பொழுது குமாரனுக்கு உங்க வீட்டை என்ன பண்ணலாம். சிநேகிதன் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கு. ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப்பை டீ கடையோட முடிச்சிருவோம். இதில் இந்த ஞான ஆண்களுக்கு இருக்கு, அப்படித்தானே? சில ஃப்ரெண்ட்ஸை என்ன பண்ணிடுவோம், இந்த வீட்டு பக்கம் தப்பி தவறி கூட என்ன பண்ணிடாத, வந்துடாது, அங்கே இருந்து ஓடி போயிரு அப்படின்னு, அப்படிதானே? ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை என்ன பண்ணுவோம், வாசல் வரைக்கும் கொண்டு வருவோம், பைக்கில் அப்படி இறங்கி போகிறோம், அப்படி ஏதோ ஒன்று. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை தான் என்ன பண்ணுவோம், வீட்டு வரவேற்பறை வரைக்கும் கொண்டு அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. ஆனால் குமாரன் அப்படி கிடையாது. குமாரன் போய் அப்படி சொல்லி பாருங்க, நீ குமாரனா இருக்கிறாய், இந்த முதல் ரூமில் மாத்திரம் இருனா இருப்பானாவே, நீ வெளியே போனாயினான்றான் இல்லையா? ஏன்னா உரிமை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம எல்லாருக்குமே நாவுகள் இருக்கிறது, அந்நிய பாஷை பேசுகிறோம், எல்லாம் நல்லது, தேவனை ஆராதிக்கிறோம், துதிப்பதற்காகவே ஆராதிப்பதற்காகவே கொடுக்கப்பட்ட பாஷை தான் அது. செப்பனியா 3:9 அப்படி சொல்லுகிறது, அப்படிதானே? கடைசி நாட்கள்ல ஜனங்கள் எல்லாரும் அப்படி இருக்க வசனம், நானாவே யோசிச்சு சொல்றேன்னா வாசிச்சு பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். ஆமென், பிரைஸ் காட். அப்படிதான் அந்நிய பாஷையில் என்ன பண்றோம், ஆராதிக்கிறோம் தேவனை. அல்லேலூயா. தேவனை புகழ்ந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, நமக்கு நாவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஆவியானவருடைய நாவுகளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உருவாக்கப்படும் என்றால், பிரைஸ் தி லார்ட், கிறிஸ்துவின் ஜீவன் நமக்கு அருளப்பட்டிருக்கு, கிறிஸ்துவின் ஆவி அருளப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் சிந்தை அருளப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம், அப்படிதானே? கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம் நம்ம மேல் இருக்கிறது, அப்படிதானே? அப்போ இந்த சிந்தை மட்டும் வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைகிறோம். அங்கே நாம் பேசுகிறவைகள் கட்டளைகளாக வெளிப்படும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த செய்திக்கு வருவோம். இந்த செய்திக்கு என்ன தலைப்பு என்று சொன்னால், சக்கரத்துக்குள் சக்கரம். ஏன்னா 16 வசனம் அப்படிதான் சொல்லுது. 1:16 என்ன போட்டிருக்கு, சக்கரத்துக்குள் இருக்கா, கடைசியில் இருக்கா, என்ன போட்டிருக்கு, சக்கரத்துக்குள் சக்கரம். அல்லேலூயா, அதான் செய்தி, சக்கரத்துக்குள் சக்கரம். எனக்கு இந்த ரெயின்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம அதை வச்சு ஒரு வார்த்தையை தலைப்பா கொடுப்போம்னா ஆண்டவர் சொன்ன, இல்ல ப்ராஃபிட்டிக்கலா இதுதான் தேவை, சக்கரத்துக்குள் சக்கரம். அல்லேலூயா. You are designed to move in an unstoppable manner. தடுத்து நிறுத்த முடியாதபடிக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகம் அப்படினாலே பார்த்தீங்கன்னா இட்ஸ் a handbook about the Holy Spirit and church. புதிய ஏற்பாட்டை குறித்த ஒரு கையேடு. சபை, ஆவியானவர், இந்த 2 பேரை பற்றி உள்ள ரகசியங்கள் இந்த புத்தகத்தில் பலவாறு என்ன செய்யுதுன்னா இடம் பெற்றிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம அதிலிருந்து ஒரு சில காரியங்களை மட்டும் பார்த்துட்டு, இதில் ப்ராஃபட்டிக்கா இன்னைக்கு என்ன ஆண்டவர் சொல்ல வரார் அது ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த தலைப்பு என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துக்கோ, சக்கரத்துக்குள் சக்கரம். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே வெற்றியை நோக்கி போயிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் நான் தான் நினச்சிடக்கூடாது, உங்களுக்குள்ள இன்னொரு சக்கரம் என்னது, அப்படிதானே? கிறிஸ்து எனக்கு ஜீவன். அல்லேலூயா. உள்ள ஒரு சக்கரம் இருக்கு. அந்த சக்கரத்தின் சுழற்சிகள் என்னை சுழல வைக்குது. பிரைஸ் காட்.
அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்களேன், ஏன்னா இந்த வருஷம் ஆண்டவர் சொன்னார் ஐ வில் மேக் யூ, அப்படிதானே. ஸோ சக்கரம் அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது அதுல சுழற்சி கூட இருக்கு, அப்படிதானே. ஒரு குயவன் என்ன பண்றான்னா அதை திரிகை என்று சொல்றாங்க. அதை படுக்க போட்டு அப்படியே சுற்றி அதில் என்ன பண்றான்னா, ஸோ தேர் இஸ் அ டிசைன். ஓகே, ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா மூவிங் இருக்கு, அப்படிதானே. சக்கரம்னா என்ன இருக்கு? மூவிங். உங்க பக்கத்தில் தேடி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் எல்லாமே மூவ் ஆயிடும், கவலைப்படாதீங்க. ஐ மீன், ஸோ நத்திங் வில் பி ஸ்டாக்னன்ட். எதெல்லாம் உங்களுக்கு மூவ் ஆகணுமோ அதெல்லாம் மூவ் ஆகும். எல்லாம் நடந்துருச்சு பாஸ்டர், இன்னும் மூவ்மெண்ட் மட்டும் இல்லை, மூவ் ஆகாமலே நிற்கிது. எங்க ஃபைல் எங்க இருக்கு? மூவ் ஆகாமலே நிற்கிது. மூவிங் ஆண்டவர் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். ஐ மீன், மூவிங் மட்டும் இல்லை, என்னது? மேக்கிங், அப்படிதானே. மேக்கிங். அவர் உங்களை என்ன செய்வாரு? வடிவமைப்பார். He will design you. The Holy Spirit will design you. Every touch will lead you towards perfection. பூரணத்திற்கு நேராக வடிவமைக்கக்கூடிய தொடுதலாக ஒவ்வொன்றும் அமையும். குயவன் சும்மா தொட மாட்டாரு, குயவன் தொடுவது எல்லாமே டிசைன் தான், அப்படிதானே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமா, தேர் இஸ் ஓவர்டேக்கிங் இருக்கா இல்லையா? சக்கரம்னால என்னதான்? ஓட்டை. சந்தேகமா இருந்தா சகோதரர்கள்ட்ட காரை கொடுத்து பாருங்க. எந்த சகோதரனுக்கும் எப்படி வர பிடிக்காது. எங்களுக்கு முன்னாடி ஒரு டிரைவர் இருந்தார். முன்னாடி சில ஆட்களுக்கு தெரியும், அவர் பார்த்துருப்பீங்க. முன்னாடி நான் ஒரு சிகப்பு கலர் கார் வச்சது, ஒரு டிரைவர் இருப்பார், வயசானவர். என் மனைவிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, அவசரமாக இருந்தால் கூட நீங்கள் ஹைவேயாக இருந்தால் கூட என்ன பண்ணலாம், இறங்கி கூட கூடவே நடந்து வரலாம். அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக ஓட்டுவார். ஆட்டோவுக்கெல்லாம் வழி கொடுக்குற ஓட்டுறது இன்னோவா. ஆனால் என்ன செய்வார், ஆட்டோவுக்கெல்லாம் போங்க, எல்லாம் போங்க. ஆனால் இப்போ தம்பி டேனி, நாங்கள் சொல்லுவோம், தம்பி 100 தாண்டக்கூடாது, 120 தாண்டக்கூடாது. அவருக்குள்ள என்ன மைண்டு வாய்ஸ்னா, நீங்கள் மட்டும் வண்டி எடுத்தால் ஓட்டுறீங்க, அப்படித்தானே. நாங்கள் எடுத்தோம்னா, ஆனால் என் மனைவி இருக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக ஓட்டணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய மனைவிகள் அப்படி தான். அவங்க வீட்டுக்காரர் தான் காரை ஓட்டுவார். அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா அவர் உட்காந்துருப்பார், இவங்க தான் காரை ஓட்டுவாங்க பக்கத்தில் இருந்து. அந்த வரான் உள்ள, இந்த திரும்புங்க, இந்த போதும், பிரேக்கை பிடிங்க. நான் சில நேரம் கேட்பேன், நான் கேட்டுக்கிட்டே உன்ட்ட கேட்டு கியரை போடுறேம்மா, எல்லாம் உன்ட்ட கேட்டு தான் வண்டி ஓட்ட வேண்டியதாக இருக்குன்னு. Praise the Lord. There is overtaking. நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை சுழல வைக்கிறார் வேகமாய். நீங்கள் சிலவற்றை முந்தி என்ன பண்ண போறீங்க, போக போறீங்க. ஹல்லேலூயா. ஆவியானவருக்கும் ஸ்லோவா ஓட்டுறது பிடிக்காது. ஹல்லேலூயா. ஆவியானவர் என்னதான் செய்வார், ஓவர்டேக் பண்ணுவார். எலியா மேல இறங்கிட்டார், அவனுக்கு சக்கரம் கூட இல்லை. ஆனா என்ன பண்ணிட்டான், ஆகாபின் ரதங்களை முந்தி சென்றான். ஹல்லேலூயா. So there is overtaking. Definitely there is reaching, அப்படிதானே. சக்கரம்னால என்னது, there is reaching. நீங்க you will reach your promised destiny. உங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணப்பட்ட சகல இலக்குகளையும் நிச்சயமாகவே நீங்கள் அடைவீர்கள். காரணம், உங்களை சக்கரமாய் சுழற்றும் ஒரு சக்கரம் உங்களுக்குள் இருக்கிறது. Hallelujah. Praise the Lord. Amen. And also there is definitely winning, அப்படிதானே. அப்படிதானங்க. If there is a spinning, there is a winning. கண்டிப்பா இல்லையா? ஸோ நிச்சயமாக தேவ ஆவியானவர் இந்த நாட்களில் விதமாய் உங்களை நடத்துவார். நம்ம சீக்கிரமாக வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். அதாவது 3வது வசனத்தில் என்ன போட்டுக்குன்னா, கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்து. இந்த புஸ்தகம் எப்படின்னா கர்த்தருடைய கரம் அமர்ந்ததினாலே ஒரு சக்கரமாய் சுழன்று விருட்சமாய் செழித்து சேனையாய் எழும்பி நதியாய் ஓடி நகரமாய் நிலை நிற்க, அப்படிதானே. இது எல்லாமே சபைதான். இதெல்லாமே எதை பத்தி தான் சொல்றாரு ஆண்டவர்? இது எல்லாத்தையும் செஞ்ச ஆவியானவர். இதெல்லாம் இந்த முழு புத்தகத்தில் இருக்கு. ஒவ்வொன்றும் நான் சொன்னது எல்லாமே சக்கரமாய் சபை என்ன செய்து சுழறுகிறது, விருட்சமாய் செழிக்கிறது, சேனையாய் எழும்புகிறது, நதியாய் பாய்கிறது, நகரமாய் நிலை பெறுகிறது, அப்படிதானே. அந்த நகரத்துக்கு என்ன பேரு? Jehovah Shammah, the presence of God. You are designed to host and house
the Holy Spirit. Praise God. Amen. சரி, இன்னைக்கு இந்த பகுதியில இருந்து இதை நான் ரெண்டா பிரித்து நான் பேச போகிறேன். ஸோ நம்ம தலைப்புக்கு கடைசியில் வருவோம். முதல்ல நம்ம வாசிச்சோம் பார்த்தீங்களா, 4வது வசனம். அதை நம்ம திரும்பமாக வாசிக்க கேட்போம். 4வது வசனம். இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. ரைட், நல்ல கவனமாக கேளுங்க. வடக்கே இருந்து புசல் காற்று. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆல் அபவுட் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் சர்ச். சபையை பற்றி தான், ஆவியானவரை பற்றி தான். அப்போ ஆவியானவரை பற்றி நான் முதலாவது இன்னைக்கு ஒரு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, அவர் வடக்கே இருந்து வரும் புசல் காற்று. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் அவர் வடக்கே இருந்து வரணும்? வேற பக்கமே கிடைக்கலையா அவருக்கு? ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43 6வது வசனத்தை வாசிங்க. நான் வடக்கை நோக்கி கொடு, வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராது என்றும். பார்த்தீங்களா, வடக்கை நோக்கி கொடு. உங்க வாழ்க்கையில எதை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறாரோ, உங்களுக்கு வரவேண்டியது எதுவோ அதை சடுதியாய் அடித்து கொண்டு வருகிற ஆவியானவராக, அதாவது புயல் காற்றாக இந்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் இதை நீங்கள் ப்ராஃபட்டிக்காக எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் எங்கேருந்து வரணுமோ அதை கொண்டு வருகிற புயல் காற்றாக ஆவியானவர் இருக்கிறார். புயல் காற்று அப்படின்னு சொன்னாலே அங்கே வேகம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, அப்படிதானே? நம்ம சொல்லுவோம், நியூஸில் சொல்லுவாங்க, அது மைல், அதாவது இத்தனை மைல் வேகத்தில், மணிக்கு இத்தனை மைல் வேகத்திலே வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொடுக்கப்பட வேண்டியவைகளை கொண்டு வருகிற புயல் காற்றாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். and he is able to cancel every kind of delay. உன் வாழ்க்கையிலே தடைகளையும் தாமதங்களையும் உடைத்தெறிந்து உங்களுக்கு சேர வேண்டியவைகளை, வாக்கு பண்ணப்பட்டவைகளை, எதை அதட்டி இருக்கிறாரோ, எந்த வடக்கை பார்த்து கொடு என்று அதட்டி இருக்கிறாரோ, அவைகள் உங்களுக்கு சேரும்படிக்கு துரிதமாய் இந்த ஆவியானவர் செயல்படுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, வடக்கிலிருந்து வரும். வெளியே போய் கேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அதான் பிரச்சனையே, தெரியுமா உங்களுக்கு? ஊரில் பேசிக்கிறது இந்த வடக்குலேருந்து ஒன்றுமே, வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. புரியுதா? ஆனால் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் புயல் காற்றா கொண்டு வருவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். டீ ஆற்றி டீ குடிக்கிறதுக்குள்ள இங்கே வந்துடும். விசுவாசிக்கிறீங்களா? ஆவியானவர் நிச்சயமா செய்வார். உங்க வாழ்க்கையில உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களுக்கென்று வர வேண்டியவைகள் எல்லாம் கொண்டு வரப்படும். The wind will carry. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? அதாவது காற்று சமுத்திரத்தில் அவருடைய சுவாச காற்று அனுப்புனாரு. அந்த சுவாச காற்று என்ன பண்ணுச்சுன்னா, காடைகளை என்ன பண்ணுச்சு? திரளா பிறப்பிச்சு. அந்த காடைகளை அப்படியே சல்லுன்னு இந்த காற்று தான் என்ன பண்ணுச்சு? கொண்டு வந்து பாளையத்தை மூடினது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். So whatever that is created and whatever that is commanded, உங்களுக்காக கட்டளையிடப்பட்டவைகள், உங்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவைகளை உங்களிடமாய் கொண்டு வந்து சேர்க்கும் காற்றாக, புயல் காற்றாக ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடி என்ன சொல்லி அதே வசனத்துல 4, பெரிய மேகமும். பெரிய மேகம். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க. யாத்திராம 13:21. அதுல 2 பகுதி இருக்கு, ஒவ்வொன்றா வாசிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்தில். போதும், இங்கதான் போட்டுக்கு பாருங்களேன். அப்ப வழி நடத்த, அப்படிதானங்க? பெரிய மேகம் அப்படின்னா நிழலாக, அவர் புயல் காற்றாக உங்களை நன்மையை கொண்டு வருகிறார், நிழலாக உங்களுக்கு கிருபைகளை அருளுகிறார். அந்த கிருபை உங்களை என்ன பண்ண தெரியுமா? நடத்துது, வழி நடத்துது.
பகலிலே மேக ஒரு வித்தியாசம். யோசிச்சு பாருங்க, பாலைவனங்க, வனாந்தரமான இடம், நிக்க முடியாது. ஆனா உங்களுக்கு மட்டும் ஒரு மேகம், உங்களுக்கு மட்டும் ஒரு நிழல். எல்லாரும் சொல்லுவாங்க எப்படிங்க நீங்கன்னு சொல்லி, எனக்கும் தெரியாதுங்க, கிருபை தாங்க. அல்லேலூயா. அந்த கிருபை தான் என்ன செய்தாங்களே அப்படியே நடத்துது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆவியானவர் இந்நாட்களில் உங்களுக்கு நிழலா இருந்து உங்களை அழகா என்ன செய்வார்? நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மூணாவது என்ன போட்டிருக்கு அப்படின்னா அக்கினி அப்படின்னு போட்டிருக்கு, அப்படிதானே? இதே வசனத்தின் பிற்பதி வாசிங்க, அதாவது யாத்திராம 13:21 பிற்பதி வாசிங்க. இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். எஸ், வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பம். டு பிரிங் forth revelation, வெளிப்பாடுகளை அருளும்படிக்க, வல்லமை அருளும்படிக்க. ஸோ இந்த அக்கினி, அதில் நான் அபிஷேகம் போட்டு வச்சிருக்கேன், அப்படிதானே? ஆவியானவர் கிருபைகளையும் அளிக்கிறார், அப்படிதானே? கிருபை அளிக்கிறாரு, அதே நேரத்தில் அபிஷேகம், அனாயிண்டிங். இருளிலும் நீங்கள் நடப்பதற்கு யோபு சொல்லுகிறார் 29 அதிகாரத்தில், அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். I can just walk through darkness, pitch darkness. ஏன்னா எனக்கு எதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம், அவருடைய வெளிச்சம் எனக்கு வெளிச்சமா நடத்துது, பிரகாசமா. அல்லேலூயா. ஆமென். அபிஷேக அக்கினி எனக்குள் இருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறது. அதனால நீங்க தைரியமா என்ன செய்யலாம்? நடக்கலாம். அல்லேலூயா. அப்படியே 5ஆம் வசனத்துக்கு வாங்களே. எசேக்கியேல் 1:5. அதன் நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின, அவைகளின் சாயல் மனுஷ சாயலாயிருந்தது. 10வது வசனம். அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாயிருந்தன. ஆமென். ஸோ இது எல்லாமே ஆவியானவர் பற்றி தானே போட்டிருக்கோம், இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு? மனுஷ முகம், சிங்க முகம், எருது முகம், அப்புறம் என்ன போட்டிருக்கு? கழுகு முகம். இதெல்லாமே ஆவியானவர் செய்கிற ஊழியமாக இருக்கிறது. All these things represents the ministry of the Holy Spirit when it comes to church. சபை என்று வரும்பொழுது இந்த சபையை எவ்விதமாக அவர் வடிவமைக்கிறார், எவ்விதமாக சபைக்கு அவர் ஊழியம் செய்கிறார் என்பது இவைகளிலே வெளியரங்கமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்கள். இப்ப மனுஷ முகம் அப்படின்னா சபையை அவர் ஒரு குடும்பமா என்ன செய்யறாரு, அப்படிதானே? சர்ச் இஸ் காட்ஸ் ஃபேமிலி ஆன் எர்த். சந்தேகம் இருக்கா? ஏதாவது சந்தேகமா இருக்கா? இல்லை, அப்படிதானே? சர்ச் இஸ் காட்ஸ் ஃபேமிலி. பிரைஸ் தி லார்ட். நீங்க தான் என்ன இருக்கு? இந்த மனுஷ இதுல தான் என்ன இருக்கு? உறவுகள்லாம் இருக்கு, அப்படிதானே? அவர் எங்க சித்தப்பா பாஸ்டர், அவர் எங்க மாமா பாஸ்டர், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? உறவுகள். பரிசுத்த ஆவியானவர் சபையை பூமியில் எப்படி வச்சிருக்கிறார்? ஒரு குடும்பமாக. அந்த குடும்பத்தில் என்ன காணப்பட வேண்டும் என்றால் அன்பும் ஐக்கியமும் காணப்பட வேண்டும். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா அன்பை ஊற்றுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்படிதானே? மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பகல பார்த்து சொல்லுங்க, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். அல்லேலூயா. அடுத்தபடி என்ன போட்டிருக்கு அப்படின்னா சிங்க முகம். சிங்க முகம் இது குடும்பமா இருக்கும்போது என்ன செய்கிறார் அப்படின்னா இங்கே அவர் ஆவியானவர் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார். ஆவியானவர் நமக்குள்ளே அன்பையும் ஊற்றுகிறார், ஐக்கியத்தை வளர்க்கிறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது எந்த அன்பு? நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம்ல, அதாவது விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தாலும் ஆபிரகாமின் விசுவாசத்தை நமக்குள்ள கொண்டு வரவர் அல்ல, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்க விசுவாசத்தை
கொண்டு வருகிறவர். யோனத்தானை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒருத்தனை பார்க்க முடியுமா? ஆனா அந்த அன்பை நமக்குள்ள கொண்டு வராம கிறிஸ்து இயேசு கொடுக்கிற அன்பையே ஆவியானவர் நமக்கு கொண்டு. ஆவியானவர்கிட்ட போய் அன்புன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஒரு அன்பு தான் தெரியும். எந்த அன்பு தெரியும்? இயேசு கிறிஸ்துக்குள்ள அன்பு மட்டும் தான் தெரியும். அதை தான் உங்களுக்குள்ள கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஸோ இது குடும்பம். ரெண்டாவது என்ன சொல்றோம் அப்படின்னா, சிங்க முகம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சர்ச் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் எ கிங்டம் இன் திஸ் எர்த். அப்படிதானே? இந்த பூமியில சபை எப்படி இருக்கு? தேவனுடைய ராஜ்யமாக. அதனாலதான் சிங்கம். ஹல்லேலூயா. பகல தெரிஞ்சு சொல்லுங்க, நானும் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கேன்? சிங்கமா இருக்கேன். அசிங்கமா இருக்கீங்களா? நானும் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கேன்? சிங்கமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ இங்க என்ன பண்றார் ஆவியானவர் அப்படின்னா, ஆளுமையும் அதிகாரமும் அருளுகிறார். இது குடும்பமா செயல்படும் போது அங்கே அன்பும் ஐக்கியமும் மலர்கிறது. இது தேவ ராஜ்யமாக செயல்படும் போது ஆளுமையும் அதிகாரமும் இங்கே வெளிப்படுகிறது. அதனாலதான் நம்ம அநேகரை கட்டவிழ்க்கும்படி நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நம்ம அதிகாரத்தோட என்ன பண்ண வேண்டியது இருக்கு? ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படிதானே? இயேசு கிறிஸ்து போய் ஊழியம் செய்யும் பொழுது எந்த பிசாசையும் போய் என்ன செய்யல? கெஞ்சு கூத்தாடி இருந்தாரா? எப்படியாவது போய்விடு, நானும் எவ்வளவு நேரம் தான் போராடுவது அப்படிலாம் இல்லை. என்ன பண்ணாரு? கடிந்து கொண்டார். அப்படிதானே? He rebuked. அதே போல அதிகாரத்தோட ஆளுமை உணர்ந்தவர்களாய், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிங்கம் எங்கேயும் போய் என்ன பண்ணாது? கெஞ்சாது. அப்படிதானே? போய் கெஞ்சிக்கிட்டு இருக்குமா? இல்லை. சிங்கம் எப்படி இருக்கும்? கர்ச்சிக்கும். அது கெஞ்சுவதில்லை, இது கர்ச்சிக்கும். அந்த கர்ச்சனை கேட்கும் போதே அதோட இதெல்லாம் அப்படி இருக்கும். பிரைஸ் காட். ஆமென். சிங்கம் ஒரு இதை வேட்டையாடி பிடிக்குமா? பிடிச்சி அப்படி சாப்பிட்டு கொஞ்சம் வச்சிருக்குமா? கொஞ்சம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணும்? அதான் ஃபர்ஸ்ட் லைன் ஷேர் அப்படிம்பாங்க. முதல்ல ஒரு பங்கு அது சாப்பிட்ருமா. சாப்பிட்டு அப்படி என்ன பண்ணும்? அப்படி வச்சிருக்கோம். அப்படி வச்சிருக்க நேரம் சில இந்த ஓநாய்கள்லாம் என்ன செய்யுமா? அப்படி சாப்பிட்றதுக்கு வருமா? அப்போ என்ன பண்ணுமா? சிங்கம் கெஞ்சாது, என்ன செய்யும்? கர்ச்சிக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப இப்படி இருக்கோம்னா வீக்காக இருக்கும். சபையாக நம்ம எப்படி இருக்கிறோம்னா, நமக்கு கர்ச்சிக்க தெரியல, அதிகாரத்தை செயல்பட நமக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து நம்மை நீதியாக்கும்படி அவர் பாவமானார். அல்லேலூயா. ஆமாவா? அப்படித்தானே? நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து சாபமானார். அதே இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். எதற்காக தெரியுமா? நீங்களும் நானும் ஆளுமை செய்வதற்காக. அந்த பாடு கொஞ்சம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது? வீண் போகக்கூடாது. நான் என்ன சொல்றேன், நீங்க ஆளுமை செய்ய ட்ரை பண்ணாதீங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையிலே கர்ச்சிக்க தொடங்குவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூணாவது என்ன போட்டிருக்கு? ஏறுது முகம். சபை என்பது பூமியில தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு களஞ்சிய பட்டணமாக இருக்கிறது. எருதுக்கும் களஞ்சியத்துக்கும் என்ன இருக்குது? சம்பந்தம் இருக்கு. வசனமே அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. பழைய நாட்களில், பழைய காலத்தில் யுத்தத்துக்கு வரும்பொழுது என்ன பண்ணுவாங்களாம்? ஒன்று பட்டணத்தை பிடிப்பார்கள், பட்டணத்தை சூழ்ந்து கொள்வாங்க. ஒரு பட்டணத்தை சூழ்ந்து கொள்வார்கள். பட்டணத்தை சூழ்ந்து கொண்டு அந்த பட்டணத்தை பலட்சியப்படுத்தி அவிதமாக ஒருவர் வெளியும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது, அவிதமாய் பிடிப்பார்கள். அதே மாதிரி பெலிஸ்தருடைய யுக்திகளில் ஒன்று எப்படி இருந்துச்சுன்னா, களஞ்சியங்களை கொள்ளையிடுவார்கள். களஞ்சியங்களை போய் என்ன பண்ணுவாங்க? கொள்ளையடிப்பாங்க. கேகிலா அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்கு, 1 சாமுவேலர் 23 அதிகாரத்தில். அந்த கேகிலாவை கொள்ளையடிக்கும்படி என்ன செஞ்சாங்கன்னா, சத்துரு வருகிறான். வரும் பொழுது சவுல் தான் ராஜா. ஆனால் தாவீது கேட்குறான், நான் போய் காப்பாற்றணும் ஆண்டவரே, அவன் ஒன்றும் செய்கிற மாதிரி தெரில. ஆண்டவர் சொன்னார், நீ போ, கேகிலாவை தப்புவிப்பாய், ரட்சிப்பாய், தப்புவிப்பாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது களஞ்சிய பட்டணமாக இருந்துச்சு. அப்படிதானே இருக்கா? எனக்கு கேட்கும் தேவ பிள்ளைகளே, சபை என்பது ஒரு களஞ்சிய பட்டணம். அதனால தான் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து சேர்த்து சேர்த்துட்டே வரார். ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்கின்ற
அதற்கு பல வெளிப்பாடுகள். அதுல ஒண்ணு, உங்களுக்குள்ள தேவ அன்பும் ஐக்கியமும் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அங்க என்ன வெளிப்படணும்? அன்பு வெளிப்பட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் என்ன செய்யக்கூடாது? சண்டை போட்டுட்டு தான் சர்ச்சுக்கு வரக்கூடாது. வரிஞ்சு கட்டி சண்டை போட்டுட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கார, அந்த வார்த்தைக்கு மட்டும் நான் கேட்காம விட மாட்டேன், அப்புறம் நான் ஏறுறேன் காரில் அப்படி இருந்துச்சுன்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? அன்பு இல்லை. அல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார்னா அது உங்களுடைய அன்பிலும் ஐக்கியத்திலும் வெளிப்பட வேண்டும். ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் அது அதிகாரத்திலும் ஆளுமையில் என்ன செய்யப்பட வேண்டும்? வெளிப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீங்க வந்து நின்னாலே பிசாசின் ராஜ்யங்கள்லாம் என்ன செய்யணும்? நடுங்கணும். இயேசு வந்தோடனே அப்படிதான் இருந்துச்சு. இயேசு வந்து நிற்கிறாரு, பிசாசுகள் அலறிட்டு சொல்லுது, எங்களை வேதனைப்படுத்தாதீங்கன்னு சொல்லுது. அப்படித்தானே? பாருங்க, எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் கனெக்ட் பண்ணி போட்டு காமிக்கிறாரு. அல்லேலூயா. நான் அந்த வசனத்தை தான் யோசிச்சேன் மனசுல. ஸோ களஞ்சியத்துக்கும் எருதுக்கும் என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கு. அப்போ நீங்க உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொன்னா நீங்க களஞ்சிய பட்டணத்துக்குள்ள ஆத்துமாக்கள் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அதனாலதான் ஊழியம் செய்யணும் அப்படின்றோம். அப்படித்தானே? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடு. இதெல்லாம் எதுக்கு சொன்னார்னா இது ஒரு களஞ்சிய பட்டணம். நாம வந்துட்டோம்ல பாஸ்டர் போதாதான் இருக்கக்கூடாது. உங்க மூலமா அநேகர் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்புக்கு நேராய் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ பூமியிலே சபை தேவனுடைய குடும்பமாக இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது, களஞ்சிய பட்டணமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அடுத்தபடி என்ன போட்டிருக்கு? கழுகு முகம். அப்படித்தானே? கழுகு முகம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்லா யோசிச்சு பாருங்க. வந்து கழுகுடைய அதோடைய லெவலே வேற. அப்படித்தானே? உன்னதத்திலே ஆவியானவருடைய பெரிய ஊழியம் சபையை உன்னதத்தில் உட்கார வைக்கிறது. To cause you to be seated in the heavenlies. உன்னதங்களிலே நமக்கு ஒரு பேஸ் அங்க இருக்கு. அப்படித்தானே? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப முதலாவது அன்பு வெளிப்படணும், ரெண்டாவது ஆளுமை அதிகாரம் வெளிப்படணும், மூணாவது களஞ்சிய பட்டணம் சொல்லும் பொழுது ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தெரியுமா? திரட்சியையும் நிறைவையும் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கழுகுமுகம் என்று சொல்லும் பொழுது ஒரு உன்னத அனுபவம். The Holy Spirit's ministry is to take the church to a next level, to an elevated level. உன்னதங்களிலே உட்கார வைக்கிற அந்த நிலைமைக்கு ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை கொண்டு வருகிறார். இங்க என்ன இருக்கு தெரியுமா? மேன்மை இருக்கு, வெற்றி இருக்கு. நிச்சயமான வெற்றி, நிச்சயமான வெற்றி. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பாங்க, நீங்கள் நிறைய தடவை வாசிச்சிருப்பீங்க. பாம்பு வந்து கழுகோட சண்டைக்கு வரும் பொழுது அந்த கழுகு வந்து பாம்பை என்ன செய்யாதான்? இந்த கிரவுண்டில் வச்சு டீல் பண்ணாதான். அப்படியே அந்த கால் நகத்தோட என்ன செய்யும்? கழுத்து பக்கத்தில் அப்படி டக்குன்னு பிடிச்சிரும். பாம்பை பிடிச்சிட்டு என்ன பண்ணிடும்? அதோடைய கிரவுண்டு கொண்டு போயிடும், மேலே கொண்டு போயிடும். அந்த லெவலுக்கு போன உடனே அங்கே ஆக்சிஜன்லாம் கம்மியாக இருக்கிறதுனால பாம்புக்கு ஒன்றுமே செயலிழந்த ஒன்று தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படி தான் இருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய யுத்தங்கள். தேவன் நம்ம ஏற்படுத்தியிருக்கிற ஸ்தானத்தில் இருந்து நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நிச்சயமான வெற்றிகள். நிச்சயமான. எதுக்கு நமக்கு இந்த நிச்சயமான வெற்றி தேவைப்படுது? நீங்க உங்க குடும்பத்தில் யாரோ ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்க, அவங்க ரட்சிக்கப்படாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒருவேளை சில பார்வோனின் ஆவிகள் அவங்க என்ன பண்ணியிருக்கோம்? பிடிச்சு என் ஜனத்தை போக விட மாட்டேன் என்ன பண்ணியிருக்கோம்? பிடிச்சு வச்சிருக்கோம். நீங்க பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை யூஸ் பண்ணி ஆவியின் மண்டலத்தில் நீங்க யுத்தம் செய்ய தொடங்குவீங்கன்னு சொன்னா இதெல்லாம் பவர்லெஸ்ஸா போயிடும். People will come to know the Lord. Hallelujah. Praise the Lord. Amen. So உன்னதத்திலே
உன்னதத்திலே, அப்படிதானே, உங்களை உட்காரவும் வைத்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச விசுவாசிகள் செய்வதற்கு ரொம்ப தயங்குற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்மளை எங்க அவர் உட்கார வைக்க நினைக்கிறாரோ அங்க போய் உட்காரவே மாட்டோம். அப்படிதானே? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கிருபையின் சிங்காசனம் ஒரு செய்தி கொடுத்தோம். அப்படிதானே? எங்க போய் நம்மளை உட்கார வைக்கணும்னு பிளான் பண்ணி என்னமெல்லாமோ செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பிரசங்கம் பண்ணோம். ஆனா நம்மளால போய் அங்க போய் உட்கார்றதுக்கு நம்மை ஒரு கை பார்த்துடணும். பாஸ்டர் நீ அங்க உட்காரு, அவர் என்ன செய்வார்? எல்லாத்தையும் பார்ப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? சபைக்கு இந்த 4 முகங்களும் இருக்கிறது. ஆவியான விதமாய் தான் கிரியை செய்கிறார். கழுகு உயர எழும்போது போல ஒரு நாள் வரும், அன்றைக்கு நாம் உயர என்ன செய்வோம்? எடுத்து கழிப்படும். நம்முடைய ஆவியின் மண்டலம், ஆவி மட்டும் இல்லைங்க, நம்முடைய சரீரமும் சேர்ந்து என்ன பண்ணும்? உயர எடுத்துக்கொள்ளப்படும். இந்த ஊழியத்தை செய்கிறது ஆவியானவர் சபையில இருக்கிறார். சபை தமது விலாசமாய் கொண்டு செயல்பற்றி வருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப செய்திக்கு வருவோம். 16வது வசனம் என்ன சொல்லுது? 1:16. சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சை வருணமாயிருந்தது. அவைகள் நாளுக்கும் ஒரே வித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. ஆமென். சக்கரத்துக்குள் சக்கரம். 9வது வசனத்துல சக்கரம் எப்படி இருக்குன்னா திரும்பாமல் நேர்முகமாய் சென்றன. 12வது வசனத்துல திரும்பி பார்க்கவில்லை. 17வது வசனத்துல அவைகள் திரும்புகிறதில்லை. என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? முதல்ல நேர்முகமா போகுது. ஆனா அப்ப என்ன பண்ணுது? கொஞ்சம் திரும்பியும் பார்த்துக்கிறது. ஆனா இன்னும் கொஞ்சம் ஆவியானவர் பலப்படுத்தும் போது என்ன ஆகிடுது? திரும்பி பார்க்கறது இல்லை. ஆனா 17வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? திரும்புகிறதே இல்லை. அல்லேலூயா, புரியுதா? உங்க வாழ்க்கையில் இவ்விதமா நடத்திட்டு இருக்கிறாரா? ஆரம்பத்தில் ஒருவேளை நீங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்கலாம்? திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி பார்க்கறதே இல்லை, தொடர்ந்துட்டே இருக்கீங்க. ஆனா இன்னொரு நிலையை வருது, என்ன தெரியுமா? திரும்புகிறதே இல்லை. You are determined to follow him. மிகவும் உறுதியான மன வலிமையோடு கூட, தீர்மானத்தோட கூட பாருங்க. ஆவியானவர் இதை நடப்பிக்கிறதுக்கு உங்க வாழ்க்கையில ரொம்ப பொறுமையா இருக்கிறார். நீங்க கவலையப்படக்கூடாது. நடக்கணும்னு விரும்பும்போது தபக்குன்னு என்ன பண்ணிடும்? ஒரு குழந்தை நடக்கணும்னு விரும்பும்போது என்ன பண்ணிடும்? கீழே விழுந்துடும். ஆனா விருப்பம் விழுகணும்னு இருக்கக்கூடாது, நடக்கணும்னு இருக்கணும். அப்படித்தானேங்க? குழந்தை விழுகணும்னு தான் நினைச்சிச்சுன்னா அப்புறம் 17 வயசு ஆனாலும் நினைச்ச முடியாது, நடக்க முடியாது. ஆனா நடக்கணும்னு நினைக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசிக்கிறேன், நம்மை குறித்த சாட்சி எப்படி வரப்போ தெரியுமா? திரும்புவதே இல்லை. அல்லேலூயா. இது என்னுடைய பிள்ளை, இவன் திரும்புறதே கிடையாது. அல்லேலூயா, ஆமென். அவனுக்கென்று வைத்திருக்கிற இலக்கு கிறிஸ்துவா இருக்கிறபடினாலே அவன் அவரை நோக்கி தொடர்ந்துகிட்டே இருக்கிறான். அவன் திரும்புகிறதே இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சக்கரத்துக்குள் சக்கரம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறோம். ஏன் அப்படி கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்கிறது, இந்த சீசன் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, தேவ திட்டத்துக்குள்ளே தேவ திட்டம் அமைகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில அதான் தேவ திட்டம் நீங்க நினைக்கிறீங்க, அது கரெக்ட் தான். ஆனா அதுக்குள்ள இன்னொரு தேவ திட்டமும் இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ரெபெக்காள் குடத்தை நிரப்பிக்கொண்டு வர வேண்டும் என்றுதான் துறவுக்கு போகிறாள். ஆனால் அவளுக்கு தெரியாத ஒரு பரிவாரம் அங்கே ஆயத்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. அவன் நினைச்சு பார்க்கல, வெறும் ஒரு குடத்தை மட்டும் நெரிச்சு வரலான்னு பார்க்கறா. ஆனா அவளுக்காக ஒரு பெரிய பரிவாரம் அங்கே கர்த்தருடைய தீர்மானத்தின்படி காத்திருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நாட்களில் தேவன் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், அவருடைய திட்டத்துக்குள் இருக்கும் திட்டங்கள் வெளிப்பட தொடங்குகிறது.
ஆண்டவர் இதை செய்ய சொன்னீங்க, நான் அதை செய்யணும்னு போனேன். ஆனா எனக்கே தெரியாம ஆண்டவர் அதுக்குள்ள வேற ஒரு காரியத்தை வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இதுதான் நடக்க போகுது. நான் ஒரு சில உதாரணங்களை வச்சிருக்கிறேன் பாருங்களேன். புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷன் வந்து, அவன் பேர் எவிரு ஜெய்ரஸ். அவன் வந்து ஏசப்பாட்ட வந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் ஜெபாலய தலைவனாக இருக்கிறேன், பலருக்காகவும் மன்றாடி இருக்கிறேன், ஆனா என்னுடைய பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை, எத்தனையோ பேருக்கா நான் மன்றாடினேன், எனக்கு ஒரு பிரச்சனை, நீர் வர வேண்டும். அவர் மறுக்கவே இல்லை. உடனே என்ன பண்ணிட்டாரு, உடனே கிளம்பிட்டார், வா போலாம். நேர நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். எவருடைய மகளை சுகமாக்க வேண்டும் என்பதுதான் தேவ தீர்மானம், தேவ திட்டம். இயேசு விரைந்து போகிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னார். என்ன சொன்னார்னா, என் பிதாவுக்கு சித்தமா இருக்க மட்டும்தான் செய்வேனார். அப்படிதானே? பிசாசு வனாந்தரத்தில் அவரை சோதித்த போது அவன் கொண்டு வந்த முதல் சோதனை என்னன்னா, இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும். அவர் அப்படி செய்யல. ஏன் அப்படின்னா, பிதாவுடைய தீர்மானத்தின்படி அவர் தண்ணீரை தான் திராட்சரசமாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, அற்புதங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு தான் அவர் செய்கிறார். அப்படிதானே? பிசாசுகளுக்கு ஒன்றும் செய்யறது கிடையாது. ஆமென். இயேசு தனக்காகவும் எந்த அற்புதத்தையும் செய்து கொள்ளவில்லை, எல்லாம் பிள்ளைகளுக்காக தான் செய்கிறார். அப்ப பிதாவின் சித்தத்தை அவர் சரியாக செய்தபடினால் இயேசுவே சொல்கிறார், என் பிதா என்னை ஒருபோதும் தனியே இருக்க விடுவதே இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப பிதாவின் சித்தத்தின்படி போகிறார். பாருங்க, ஒரு திட்டம், தேவ திட்டம். மரித்து போற இந்த குமாரத்தை என்ன செய்யணுமா, எழுப்ப வேண்டும். அதுதான் இயேசு வேகமா போறார். ஆனா அங்க இன்னொரு ஸ்திரீ இருக்கிறாள். இந்த குழந்தைக்கு 12 வயசு அப்படின்னா, அதே 12 வருடங்கள் அவஸ்தைப்பட்டு, அழுது, புறம்பாக்கப்பட்டு, மிகவும் அதிக நிந்தைக்குட்பட்டு. ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிரச்சனைனா உடனே எல்லாரும் தீர்ப்பு சொல்லுவாங்க. இதனால தான் இருக்கும் அந்த அம்மா, இந்த பிரச்சனை இதனால தான், அதனால தான். எவ்வளவோ நிந்தைகள் அப்படி இருக்கு அந்த அம்மாக்கு. தினம்தோறும் வேதனையில், அதாவது வருத்தத்தில், வறுமையில் தவித்துக் கொண்டிருக்கிறாள். ஒரு தேவ திட்டம் நிறைவேறும்படி இயேசு போகிறாரு. சக்கரத்துக்குள் சக்கரம், இன்னொரு அற்புதம் அங்கே நடக்கிறது. அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். Don't ever think that you are not in his program, but he is carrying you. Hallelujah, amen. ஆண்டவர் என்ன நினைக்கலையோ, என்ன மறந்துட்டாரோ நினைக்காத. அவர் போகிற வழியில நிச்சயமா உனக்கு அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை நான் பார்க்கிறேன் புதிய ஏற்பாட்டுல. ஒருத்தன் மரத்துல போய் ஏறான் வேகமா. அவன் பேரு சகை தானே. எரிகோவில் போய் மரத்துல ஏறான் ஒருத்தன். அவனுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும். அவன் ஆசை பார்க்கணும் இருக்கு. ஆனா இயேசு நினைச்சிட்டாரு, ஏற்கனவே இன்னைக்கு அவன் வீட்டில் தான் என்ன செய்யணும், போய் தங்கணும்பா. அல்லேலூயா. ஆண்டவரே கொஞ்சம் விஐபிலாம் கூப்பிட்டுருக்காங்க. ஒரு விஐபி இல்லை ராஜா, இன்னைக்கு ப்ரோக்ராம் ஒருத்தன் இருக்காங்க, இங்க இருக்கேன், அவன் மரத்துல இருப்பான்ப்பா. மரத்துல இருப்பானா? அவன் வீட்டில் மரத்துலையா? இல்லை இல்லை, அவன் மரத்துல இறக்கும் அவனை. அல்லேலூயா. துரிதமா இயேசு போயிட்டு இருக்கிறார். Programmed for Zacchaeus, who was already in the sycamore tree. அவனை தேடி போறார் வேகமா, டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்கிறாரு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஓரத்துல இருந்து ஒரு சத்தம், சக்கரத்துக்குள் சக்கரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே எரிகோ போற வழியில வழி ஓரத்தில் பார்வையற்ற பரிதிமேயு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஏன் அதட்டினாங்க தெரியுமா? அவர் ப்ரோக்ராம், வேற ப்ரோக்ராம் இருக்கு. அவர் போயிட்டு இருக்கிறார், வேற ப்ரோக்ராம் இருக்கு. ஆனா சக்கரத்துக்குள் சக்கரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ ஒருவேளை ஓரமா இருக்கலாம், ஒரு சாதாரண ஆளா இருக்கலாம், ஆனால் அவர் உன்னை கடந்து போக மனமில்லாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாய் உனக்கு அற்புதத்தை அவர் செய்வார். உனக்காக இயேசு நிற்பார். அல்லேலூயா. சகைக்கு நின்னாரா, நிக்கலையா? நின்றுட்டு தான் இறங்கி வானாரு. அதுக்கு முன்னாடி இன்னொருத்தனுக்கு நின்னாரு. அதான் சக்கரத்துக்குள்ள சக்கரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக நிற்பாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஜீசஸ். கிறிஸ்து இயேசுக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா இருக்கிறீங்க. நிச்சயமா உங்களுக்கு என்ன செய்வார், அவரு நிற்பாரு. அல்லேலூயா, ஆமென்.
பழைய ஏற்பாட்டில் வந்து சிருஷ்டிப்ப ஒருத்தன் என்ன பண்ணுறான், நிறுத்துறான், அப்படிதானே? சூரியனை ஒருத்தன் நிறுத்திட்டான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சிருஷ்டித்தவரையே ஒருத்தன் என்ன பண்ணிட்டான். அல்லேலூயா, ஆமாவா இல்லையா? பகல பார்த்து சொல்லணும், நாங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க புதிய ஏற்பாட்டில். அல்லேலூயா. நாங்கள் சூரியன்லாம் நிப்பாட்ட மாட்டோம், அது பாட்டில் வேணும்னோட வந்துட்டு போகுது. ஆனால் நாங்கள் அவரையே என்ன பண்ணுவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சிடும். மூணாவது பார்த்தீங்கன்னா, முதல்லையே சொல்லிட்டார், முதல்லையே. ஏன்னா அனனியா வந்து நடுங்கி கேட்குறான், ஆண்டவரே அவன்கிட்டயா போக சொல்றீங்க? சபையை துன்பப்படுத்துறவன் ஆச்சே, அதிகாரம் பெற்று குதிரையில் ஏறி என்ன பண்ணியிருக்கான், வேகமா வந்திருக்கிறானே. ஆண்டவர் சொன்னார், உனக்கு இப்போ ஒன்றும் தெரியாதுப்பா, குதிரையில் வந்தவன் கூடையில் போக போகிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று விஷயம் சொல்கிறேன், அவனை ராஜாக்களுக்கு முன்னாடி என்ன செய்வேன், நிறுத்துவேன். என் நாமத்திற்காக அவனை ராஜாக்களுக்கு முன்னாடி என்ன செய்வேன், நிறுத்துவேன். பவுல் ராயனுக்கு அபயமிட்டான். அவன் ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருந்தது. ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தாரு, ரோமாபுரிக்கு போறதுதான் காட்ஸ் பிளான். சக்கரத்துக்குள் சக்கரமாய் ஒரு மெலித்தா. அல்லேலூயா. மெலித்தா காட்ஸ் பிளான் அவர் சொல்லவே இல்லை. சொன்னாரா? இல்லை. ஆனால் சக்கரத்துக்குள்ள ஒரு சக்கரம். எங்கேயோ ஒருத்தன் பேதியோடு இருக்கான், அப்படித்தானே? ரத்த பேதி, அப்படித்தானேங்க? சும்மாவா இருந்துச்சு, ரத்தம் போய்கிட்டு இருந்துச்சான். அவனுக்காக இவனை என்ன பண்ணுறார் ஆண்டவர், கப்பலையே உடைச்சு கொண்டு வராரு, இறக்குறாரு. என்னப்பா இப்படி வந்து இறங்க வேண்டியதாகி போச்சு. ஆனால் அங்கே ஒரு மெலித்தா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்றேன், ஒரே ஒரு சம்பவம் எனக்கு நடந்துச்சு, நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் அப்படியே என்னுடைய மனைவியை பார்க்காதீங்க. ஓமானில் நாங்கள் இருக்கிற நாட்களில் திடீர்னு ஒரு நாள் என்னுடைய லெஃப்ட் காலில் ஒரு கொப்பளம் போல் வந்துருச்சு. கொப்பளம் வந்துருச்சு. என்னடா கொப்பளம் வந்துருச்சு? கொஞ்சம் அப்படியே அடுத்த நாள்லாம் கொஞ்சம் அப்படியே பழுத்து அப்படியே ஒரு மாதிரி கலராக வந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம அப்படியே சுற்றி அப்படியே கையை வச்சு இப்படி சுற்றிட்டு இருந்தால் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அப்படி தானே? அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனால் வீங்கிருச்சு கால். ஏன் மனைவி வந்து சொன்னாங்க, நான் உங்களை சரிப்படுத்துகிறேன். சரி, என்ன பண்ணலாம்? மஞ்சத்தூளை எடுத்து சோப்பில் போட்டு பிசைஞ்சு பூசிடுவோம்னாங்க. சரி, ஆண்டவர் வந்து எச்ச துப்பி மண்ணை எடுத்து பூசி இருக்கிறார், அது மாதிரி ஏதோ ஒரு வைத்தியம் போல இருக்கு அப்படின்னு நான் விட்டேன். பூசியாச்சு என் காலில். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கால் யானை தண்ணிக்கு வீங்கிருச்சு. ஆண்டவரே, இப்போதான் தெரியுது என் மனைவி ஆண்டவர் ஏன் முழு நேர ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா கால் யானை தண்ணிக்கு வீங்கிருச்சு. ஐயோ, என்ன பண்ணுறது? ஸோ அங்கே வந்து எங்களுக்கு டெய்ஸின்னு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க மஸ்கெட்டில். நாங்கள் ரொம்ப நேசிக்கிற ஒரு சிஸ்டர். அவங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் இது மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போனேன், என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க நீங்களும் கண்டிப்பாக வரணும். நாங்கள் போயிருக்கிறோம். போயிட்டு அங்கே உட்காந்து அந்த ப்ரொசீஜரில் வந்து அந்த டாக்டர் பேசிக்கிட்டு, நான் சொன்னேன், டாக்டர் எனக்கு ஊசிலாம் பிடிக்காது டாக்டர், மாத்திரை இருந்தால் கொடுங்க அப்படின்னே. படக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, சரட்டுன்னு பேசிக்கிட்டு அந்த கத்தியை வச்சு என்ன பண்ணிட்டாரு, இப்படி படக்கு இது பண்ணி கத்துறேன் எல்லாம். உடனே சிஸ்டர் ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்ட்டார். நான் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கிறேன், எனக்கு பயங்கர பெயின். அவங்க அப்படி இது பண்ணி எனக்கு கட்ட போகிறாங்க, அந்த காலை கட்டு போட போகிறாங்க. அப்போ ஆவியானவர் சொன்னார், இங்கே பாரு, உனக்கு தெரியுமா ஏன் நீங்கள் கொண்டு வந்தேன்ட்டுன்னு. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது. சக்கரத்துக்குள்ளே சக்கரம். என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நர்ஸ் இந்த இரவு தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க போகிறாள். நீ அவளை பார்த்து சொல், நீ ஒரு போதகரின் மகளா என்று கேள். அவளை நான் எவ்வளவா நேசிக்கிறேன், சிறு வயது முதல் எத்தனை வரை என்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல் என்று சொன்னார். நான் அந்த மகளை பார்த்து கேட்டேன், நீ ஒரு பாஸ்டர் மகளா? மலையாளி பெண். உடனே திடுக்கிட்டாள். அடுத்த வார்த்தை கேட்டேன், இந்த இரவு நீ உன்னை முடித்துக் கொள்ளலான்னு நினைக்கிறியா? அழுக ஆரம்பித்தாள். நான் சொன்னேன், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். அவ சொன்னா, நானும் ஒரு பாஸ்டர் டாக்டர், எங்கள் ஹஸ்பண்டும் ஒரு பாஸ்டருடைய சன். நாங்கள் பெந்தகோஸ்தே பாரம்பரியமாக வளர்ந்து வந்தவங்க தான். ஆனால் ஒருவர் நேசித்து நாங்கள் வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டோம். 7-8 வருஷம் ஆச்சு. இந்த நாட்டுக்கு வந்து 2-3 வருஷம் ஆயிடுச்சு. எங்களுக்கு இன்னும் குழந்தைங்க இல்லை, ஒன்றும் இல்லை. எங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கு. நாங்கள் அதனால தான் இந்த இரவு சாகணும் தான் நினைச்சோம். அன்று இயேசு அவள் வாழ்க்கையை மாற்றினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென்.
எனக்கு அந்த வேதனையின் மத்தியிலும் கர்த்தருடைய ஊழியம் நிறைவேறுதல் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்துச்சு. சக்கரத்துக்குள்ளே சக்கரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர்கள் குடும்பமாக பல பிள்ளைகளோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? சக்கரத்துக்குள்ளே சக்கரம். உங்க வாழ்க்கையில் இதை செய்ய போறாரு. இந்த நாட்களில் நீங்க பார்ப்பீங்க தேவ திட்டத்துக்குள் தேவ திட்டம் நிறைவேறுவதை. அல்லேலூயா. அவருடைய சத்தம் உங்களுக்கு நேராய் துணிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, சக்கரத்துக்குள்ளே சக்கரம். உன்னோட நான் ஒரு காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆனா உனக்கு தெரியாமல் வேற ஒன்று அதற்குள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு பாதையில் நான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன், ஆனா உனக்கு தெரியாத விதமாய் அந்த பாதையிலே பல மேன்மைகளை நான் வைத்திருக்கிறேன். சக்கரத்துக்குள்ளே சக்கரம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்கன்னா இந்த வார்த்தை உங்களோட பேசி இருக்கிறதுன்னு சொன்னால் எழுந்திருங்கள், நம்ம ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. Thank you, Lord Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Praise the Lord. மரத்து மேல உட்கார்ந்திருந்தவன் பெரிய பணக்காரன். ஆனா அந்த பாதையில அந்த வழி ஓரத்தில் உட்கார்ந்திருக்கிறவன் பிச்சைக்காரன். பணக்காரனுக்கு நிற்கிறதுக்கு முன்னாடி இவர் அந்த பிச்சைக்காரனுக்காக நிற்கிற தேவன். அவர் பட்சபாதம் இல்லாத பரிசுத்தர். நான் விசுவாசிக்கிறேன், சக்கரத்துக்குள்ளே சக்கரம். உங்களுடைய எல்லா சுழற்சிகளுக்கும் காரணராக கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவனின் ஆவி சக்கரங்களில் இருந்தது என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து இயேசுதான் ஜீவன். சக்கரத்துக்குள் சக்கரமாய் ஆவியானவர் இருக்கிறார். கிறிஸ்துவை உங்களுக்குள் உருவாக்கி உங்களுக்குள் அவர் வளர்த்து கொண்டிருக்கிறார். தேவ திட்டத்துக்குள் தேவ திட்டம் வெளிப்படும் நாட்கள் இது. ஹல்லேலூயா. அந்த ஒரு பிரவுன் கலர் ஷர்ட் தாடி வச்சிருக்கீங்க சகோதரன், மெரூன் கலர் ஷர்ட். எஸ், கை உயர்த்தி காட்டுங்க. உங்களை தான் தம்பி. எஸ், ஆண்டவர் உங்கள்ட்ட தான் பேசுகிறார். இந்த நாட்களிலே சக்கரத்துக்குள் சக்கரம். கர்த்தருடைய தீர்மானங்கள் உங்க வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. ஆண்டவர் சொல்லாரு, நான் உன்னை தற்செயலாக இங்கே கொண்டு வரல, தீர்மானத்தின்படி கொண்டு வந்தேன். இந்த சமீப நாட்களாக அவருடைய கதவை தட்டுகிற சத்தத்தை இன்னும் தெளிவாய் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. அறிந்திராத பல மேன்மைகளும் உயரங்களும் உண்டு. சக்கரத்துக்குள்ளே சக்கரம். God will cause the movement that is needed. ஆண்டவர் சொல்லார், மகனே மகளே, நான் உன்னை தனிமையில சந்தித்து உனக்குள்ளே ஆவி அனுப்பி உன்னை காலுடி நிற்கும்படி செய்ய போறேன். ஏன் தெரியுமா? ஒரு நாள் பகிரங்கமா வெளியரங்கமா திரட்சியான உயிரற்ற எலும்புகளை நீ நிற்க செய்யும்படிக்க முந்தி உன்னை நான் நிற்க செய்கிறேன். முந்தி உன்னை நான் நிற்க செய்கிறேன். ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில நீ வெற்றி பெற வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில நீ ஜெயம் எடுப்பா. நீ ஜெயம் எடுப்பாய். உன்னை நிற்க செய்கிறவராய் ஆவியானவர் இருக்கிறார். அவர் உன்னை காலூன்றி நிற்க செய்யும் போது உன்னுடனே பேசுகிறவருடைய சத்தத்தை நீ கேட்பாய். Otherwise you cannot hear him. You cannot hear his voice. அவருடைய சத்தத்தை நீ கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவரே உன்னை நிற்க வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவி அவனுக்குள் வந்தபோது அவனை காலூன்றி நிற்கும்படி செய்தது. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எசேக்கியேல் காலூன்றி நிற்க செய்தார் அவனை. புலம்பல்கள், தவிப்புகள், ஐயோ என்று எழுதப்பட்டவைகளை அவன் புசிக்கும்படி செய்தார். இதை புசிச்சிருப்பா, இதுல எழுதியிருக்கலாம், அப்படியே புசிச்சிரு. ஏன்? அதே சூழ்நிலையில ஐயோ அம்மானு புலம்புகிறவங்களுக்கு உயிர் கொடுக்கும்படி. ஓ, நீ அவைகளை மேற்கொண்டிருப்பாய் என்றால் அவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிறவைகளை நீ மேற்கொள்வாய். The victory needs to be established inside of you at the first place. முதலாவது வெற்றி உனக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும். ரேமானா கோரபா சந்தரியா லதோ
பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை. இன்று அவர் உன்னை காலூண்டி நிற்க பண்ணுகிற நாள். காலூண்டி நிற்க பண்ணுவார், காலூண்டி நிற்க பண்ணுவார், காலூண்டி நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. நான் ஜோமனு நினைக்கிறேன். ஆனால் என் லைஃப்ல சொல்லிக்கொள்ற அளவுக்கு ஒரு மூமெண்ட் இல்லாமல் இருக்கு. சம்வேர் ஐ எம் ஸ்டக். ஏதோ நான் நின்றுட்டு இருக்கிறது மாதிரி இருக்கு. சில காலங்களாகவே என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, அசைவு இல்லை. அப்படிப்பட்டவங்க மட்டும் கையை மட்டும் உயர்த்துங்க, உங்க கையை மட்டும் உயர்த்துங்க. Thank you Lord. I believe there is going to be an anointing. God is changing the ambience, the atmosphere. இந்த சூழலை அவர் மாற்றுவதை நான் பார்க்கிறேன். உங்க வாய்களை திறந்து ஆண்டவரே, ரோஹோலா ஷமீமா ராகராதலா செகரே, the fire of God is coming upon you. மார்கரெட் சிஸ்டர், உங்க மேல அக்கினி வருவதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படுவதை நான் பார்க்கிறேன். Thank you Lord. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இந்த காலை வேளையில் அநேகரை அவர் நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார், நிலை நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை எழுப்ப சித்தமாய் இருக்கிறார். ஓ ராமாஷாந்தராலே தேரேனி ஆந்தரோ ரிமமம ராதலானினி ஆசனோ. Thank you Lord. பரலோகிலே உருவாகியே சிங்காசனம் அது தழுவியே என் சிரசினில் வழிந்தோடுதே ஜீவ நதியே, நதியே, தூய நதியே, ஜீவ நதியே, நதியே, தூய நதியே. அலை அலையாய், 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 அலை அலையாய். பரலோகிலே உருவாகியே சிங்காசனம் அது தழுவியே என் சிரசினில் வழிந்தோடுதே நதியே, நதியே, தூய நதியே, ஜீவ நதியே, நதியே, தூய நதியே, ஜீவ நதியே, நதியே. நன்றி அப்பா. ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா ஒரு அசைவு உண்டாகும். நீ புறப்படுவாய். ஒன்று முனை தடுக்காது, ஒன்று முனை நிறுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோரா மாஷந்தரா லேமா மாமரா கட்டைனி லஹோ ரைசலாரது நான் நிமமனி ஆந்தைனி. ஆவியானவர் பேசுகிற சத்தம் உனக்கு கேட்கும். நீ காலூன்றி அவருனை நிற்கச் செய்யும் போது லிமராலா கத்தி ஆராசே அவருடைய சத்தம் உனக்கு கேட்கும். ஷதரது லாசே யோலாச மரினி ஆந்தலோ ராலாதேனே யோலாசே அலாதோ ரமனோரனே ஆசனே. அவர் நிற்க பண்ணுவார், அவர் நிற்க பண்ணுவார், நிற்க பண்ணுவார். எசேக்கியேலை நிற்க பண்ணினவர்
நடக்க பண்ணினார். நடக்க பண்ணினவர் நீந்த பண்ணினார், கடக்க பண்ணினார். Thank you Lord. Hallelujah. பரலோக தேவனே, சக்கரத்துக்குள் சக்கரமாய் தேவ திட்டத்துக்குள் தேவ திட்டம் வெளிப்படுகிற நாட்களுக்குள் நீர் எங்களை கொண்டு வந்திருப்பதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு ஊழியம் செய்யுங்க. உம்முடைய சத்தம் ஆண்டவரே, யார் யார் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஆன்லைன்ல கேட்டாலும் ஆஃப்லைன்ல கேட்டாலும், இந்த வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதாக. இந்த வாரம் முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கூட இருங்கப்பா. கண்மணி போல காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை அருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.